friends, in this video I am going to discuss about basic mathematical notations and techniques. There are three basic mathematical notations and techniques. They are alphabets, strings, languages. So alphabets na enna paakradhukku munadi symbol na first enna paakalam. It is a character. So symbol அப்படின்றது என்னது ஒரு character அப்படினு சொல்றாங்க. இப்போ என்னன்னா a ல இருந்து இப்ப z வரை ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு லெட்டருமே என்னது ஒரு சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு நம்பருமே என்னது ஒரு சிம்பிள். அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் வந்து என்னது ஒரு சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் கேரக்டர் இஸ் கால்ட் அஸ் சிம்பிள். ஸோ ஒவ்வொரு கேரக்டருமே என்னது ஒரு சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆல்ஃபபெட்னா என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் எ செட் ஆஃப் ஃபைனைட் சிம்பிள்ஸ். சிம்பிள்ஸோடைய செட்டு தான் வந்து சிம்பிள்ஸ்னால் என்னது ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்க ஒவ்வொரு லெட்டருமே ஒரு சிம்பிள் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி 0லேருந்து 9 வரைக்கும் இருக்க ஒவ்வொரு நம்பருமே என்னது ஒரு சிம்பிள் அப்படின்னு சொன்னேன். இதோட செட் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபி அப்படின்றது என்னது ஒரு சிம்பிள். இந்த சிம்பிளை வந்து எதுக்குள்ளே எழுதியிருக்காங்க, ஒரு செட்குள்ளே எழுதியிருக்காங்க இல்லையா. ஸோ அதான் வந்து ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ஃபபெட் இஸ் ஏ செட் ஆஃப் சிம்பிள்ஸ். சிம்பிள்ஸோடைய செட்டு தான் வந்து செட்னா ஒரு செட் ப்ராக்கெட்டில் எழுதியிருக்காங்க. ஸோ அதான் செட் ஆஃப் சிம்பிள்ஸ் தான் இஸ் அன் ஆல்ஃபபெட். இட் இஸ் டினோட்டட் பை சிக்மா. இது வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா சிக்மா அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவாங்க. ஸோ ஹியர் சிக்மா இஸ் ஈக்குவல் டு a, b இஸ் அன் ஆல்ஃபபெட் ஆஃப் டூ சிம்பிள்ஸ் a and b. அடுத்து ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இட் இஸ் எ ஃபைனைட் சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ். சிம்பிள்ஸோடைய சீக்வன்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு சிக்மா ஈக்குவல் டு 0,1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ஃபபெட் எடுத்திருக்காங்க. இந்த ஆல்ஃபபெட்டில் எப்படி இந்த ஆல்ஃபபெட்லேருந்து எப்படி ஒரு ஸ்ட்ரிங் எழுதியிருக்காங்க 0,1,1,1,0,0,1. ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ரிங், அதாவது சிம்பிள்ஸை வந்து சீக்வன்ஸாக எழுதியிருக்காங்க. ஸோ அதான் வந்து என்ன ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து சிக்மா ஈக்குவல் டு a, b, c அப்படின்னு இருக்குது. ஸோ இதுலேருந்து எப்படி ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்ம் பண்ணுறாங்க AA, BB, AA, CAB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங். அதான் சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ். சிம்பிள்ஸோடைய சீக்வன்ஸ் தான் என்னது ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரிங்ஸில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஸ்ட்ரிங்ஸ்: லென்த், எம்டி ஆர் நல், concatenation, reverse, power of an alphabet. அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று லீன் க்ளோசர், லீன் ப்ளஸ், palindrome, prefix and suffix. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்னா என்னென்னு பார்க்கலாம். let W be the string, then the length of the string is the number of symbols present in the string. அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கில் இப்போ W அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் இங்கே எடுத்திருக்காங்க. W அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்குது, அதான் வந்து என்னது லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு Wன்ற ஸ்ட்ரிங்கில் என்னென்ன இருக்குது, CADB அப்படின்ட்டு மொத்தம் 4 சிம்பிள் இருக்குது. ஸோ வந்து இந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து இங்கே என்னது 4. ஸோ இட் இஸ் டினோட்டட் பை மாடுலஸ். மாடுலஸில் வந்து நம்ம எப்போவுமே லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா மாடுலஸில் தான் டினோட் பண்ணுவோம். ஸோ வந்து மாடுலஸ் ஆஃப் W is equal to 4. therefore the length of the string வந்து இங்கே வந்து 4. எவ்வளோ நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்குது, அந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் எத்தனை சிம்பிள் இருக்குது, ஸோ அதான் வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எம்டி ஸ்ட்ரிங் ஆர் நல் ஸ்ட்ரிங். நல் ஸ்ட்ரிங்னா அந்த ஸ்ட்ரிங்கில் எதுவுமே எந்த ஒரு எலமெண்ட்டுமே இருக்காது, எந்த ஒரு சிம்பிளுமே இருக்காது. ஸோ ஸ்ட்ரிங் கன்சிஸ்ட் ஆஃப் 0 சிம்பிள்ஸ் ஆர் the length of the string is 0. it is denoted by epsilon. ஸோ எப்சிலான்னா நல் வேல்யூ. ஸோ அதில் எந்த ஒரு வேல்யூமே இருக்காது. ஸோ அதான் வந்து எப்சிலான் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்டி ஸ்ட்ரிங்னா என்னென்னா 0 சிம்பிள்ஸ். அடுத்து வந்து பார்க்க போகிறது கன்கேட்டனேஷன். கன்கேட்டனேஷனா கம்பைன் 2 or more strings is called concatenation. அது 2 ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா அதான் வந்து கன்கேட்டனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ W அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கோம், V அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கோம். இந்த 2 ஸ்ட்ரிங்கையும் கன்கேட்டனேஷன் பண்ணால் என்ன வரும், Wன்ற ஸ்ட்ரிங்கில் என்னென்ன இருக்குது, ABCD இருக்குது, Vயில் என்ன இருக்குது, EF இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுகிறோம், ABCDEF. ஸோ கம்பைன் பண்ணி எழுதுனா அதான் கன்கேட்டனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரிவர்ஸ். ரிவர்ஸ்னால் என்னென்னா the reverse of a string is obtained by writing the symbols in reverse order. அதாவது கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா அதான் வந்து ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு ஆல்ஃபபெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க ABCD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம், ரிவர்ஸில் எழுதுகிறோம், CBA அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். ஸோ அதான் வந்து ரிவர்ஸ் ஆஃப் a string அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து பவர் ஆஃப் an alphabet பார்க்கலாம். let sigma be an alphabet. Sigma m denotes the set of all strings over the alphabet of length m. ஸோ சிக்மா பவர் m தான் என்னது பவர் ஆஃப் an alphabet அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எடுத்திருக்காங்க. என்ன எடுத்திருக்காங்க, சிக்மா ஈக்குவல் டு 0,1 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இது ஒரு பைனரி ஆல்ஃபபெட். ஸோ தென் சிக்மா பவர் 1 என்ன வரும், சிக்மா பவர் 1 போட்டோம்னா ஃபார்முலா என்னன்னா 2 to the power n தான் ஃபார்முலா. ஸோ அப்போ 2 to the power 1 is equal to 2. ஸோ அப்போ வந்து இங்கே 2 வேல்யூஸ் வரும். அப்போ என்ன வரும் 0,1.
அடுத்து வந்து சிக்மா பவர் 2 எடுத்திருக்கோம். ஸோ இப்போ 2 to the power n தான் ஃபார்முலா. அப்போ 2 to the power 2 போட்டோம்னா ஃபார் வேல்யூ என்னது 4. ஸோ அப்போ இங்கே வந்து 0 0 0 1 1 0 1 1 வரும். அதே மாதிரி சிக்மா பவர் 3 போடும்போது 2 to the power 3 is equal to 8. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னா 0 0 0 0 0 1 0 1 0 அந்த மாதிரி வரும். ஸோ இதான் வந்து என்னது பவர் ஆஃப் அன் ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்கிறாங்க. பவர் ஆஃப் அன் ஆல்ஃபபெட்டில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. அதை நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஒன்று வந்து லீன் க்ளோசர், another one is லீன் ப்ளஸ். ஸோ லீன் க்ளோசர்னு என்னென்னு பார்க்கலாம். லெட் சிக்மா பி அன் ஆல்ஃபபெட், த லீன் க்ளோசர் denotes set of all strings including empty string. empty stringகும் இன்க்ளூடிங் பண்ணோம்னா அது லீன் க்ளோசர். லீன் ப்ளஸ்னால் என்னென்னா எம்டி ஸ்ட்ரிங் வராது. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், 0லேருந்து நம்ம எழுதிருந்தோம்னா அது வந்து என்னது லீன் க்ளோசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 0 இருக்காது, நம்ம 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா அது வந்து லீன் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இன்க்ளூடிங் எம்டி ஸ்ட்ரிங், இது வந்து எக்ஸ்க்ளூடிங் எம்டி ஸ்ட்ரிங். ஸோ அதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லீன் க்ளோசர் அண்ட் லீன் ப்ளஸ். நம்ம பார்த்தோம் எப்சிலான் அப்படின்னா என்ன சொன்னோம், எம்டி ஸ்ட்ரிங் சொன்னோம். அதாவது எம்டி ஸ்ட்ரிங்கும் இன்க்ளூடிங் ஆச்சுன்னா அது வந்து லீன் க்ளோசர். இப்போ இங்கே பாருங்கள், ஏ அப்படின்ற ஒரு ஆல்ஃபபெட் எடுத்திருக்காங்க. இந்த ஆல்ஃபபெட் வந்து ஏஏஏஏஏ அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன ஃபஸ்ட்டு என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, எம்டி ஸ்ட்ரிங்கையும் வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இதான் வந்து என்னென்னா லீன் க்ளோசர் அப்படின்னு சொல்லுவாங்க. லீன் ப்ளஸில் பாருங்கள், இங்கே வந்து ஒரு பைனரி ஆல்ஃபபெட் எடுத்திருக்காங்க 0,1 அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து என்னென்னா 0லேருந்து 0 1 0 0 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எம்டி ஸ்ட்ரிங்லேருந்து இங்கே எடுக்கலை. ஸோ அதனால் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, லீன் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம்னா சிக்மா ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம், லீன் ப்ளஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது palindrome. palindrome is a string which is same whether written in forward or backward. அதாவது ஃபார்வர்டில் எழுதினாலும் சேமாக தான் இருக்கும், பேக்வேர்டில் எழுதினாலும் சேமாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், மேடம் இருக்குது MADAM, அதே மாதிரி MADAM. ஸோ எப்படி எழுதினாலும் எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். அதான் வந்து palindrome அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லெவல் இருக்குன்னா LEVEL, அதே மாதிரி LEVEL, எப்படி எழுதினாலும் இப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ அதான் வந்து palindrome அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்னா என்ன, a prefix of a string is a substring that occurs at the beginning. So beginning la எழுதணும்னா அதான் prefix. suffix என்ன, a suffix of a string is a substring that occurs at the end. So end ல எழுதணும்னா அதான் வந்து என்னது suffix அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஒரு string எடுத்திருக்கோம் w is equal to 1 2 3 அப்படின்ட்டு. ஸோ இதோட prefix என்னது 1 1 2 1 2 3. ஸோ இப்போ வந்து பிகினிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எழுதியிருக்கோம். ஸோ சஃபிக்ஸ்லாம் இங்கே எண்டு 3 3 2 3 2 1 இப்படி எண்ட்லேருந்து எழுதியிருக்கோம். ஸோ இதான் வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லாங்குவேஜஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். லாங்குவேஜஸ்னால் என்னென்னா செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஃப்ரம் அன் ஆல்ஃபபெட் இஸ் கால்டு லாங்குவேஜஸ். அதாவது ஸ்ட்ரிங்ஸோடைய செட் தான் வந்து லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எ லாங்குவேஜ் ஓவர் த ஆல்ஃபபெட்ஸ் A to Z. அதாவது A to Zலேருந்து ஆல்ஃபபெட்லேருந்து நம்ம க்ரியேட் பண்ண எந்த ஒரு லாங்குவேஜுமே வந்து என்ன சொல்கிறாங்க, லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரிங்ஸோடைய ஆப்ரேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ப்ராடக்ட் கன்கேட்டனேஷன், ரிவர்சல், பவர். ஸோ பவர் 2 டைப்ஸ் இருக்குது, லீன் க்ளோசர் லீன் ப்ளஸ் மாதிரி. இங்கே லீன் ஸ்டார் லீன் க்ளோசர் அப்படின்னு இருக்குது. இந்த லீன் க்ளோசருக்கு அனதர் நேம் தான் லீன் ஸ்டார். அதே மாதிரி லீன் ப்ளஸோடைய அனதர் நேம் வந்து பாசிட்டிவ் க்ளோசர் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் லாங்குவேஜஸில் ஸ்ட்ரிங்ஸில் வந்து லீன் க்ளோசர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யூனியன், இன்டர்செக்ஷன், காம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதெல்லாம் வந்து லாங்குவேஜஸுடைய ஆப்ரேஷன்ஸ். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் கன்கேட்டனேஷன் என்னென்னு பார்க்கலாம். இஃப் XY is to X belongs to L, Y belongs to L2. அதாவது எக்ஸ்ன்றது L1ன்ற லாங்குவேஜ், ஒய்ன்றது L2ன்ற லாங்குவேஜ். அப்போ இதில் ப்ராடக்ட் கன்கேட்டனேஷன் இப்படி L1 L2வையும் ப்ராடக்ட் பண்ணும்போது எப்படி எழுதுவோம், சேர்த்து தான் எழுதுவோம் கன்கேட்டனேஷன். அப்போ L1 L2. அதே மாதிரி ரிவர்சல் என்னென்னு பார்ப்போம். இந்த ரிவர்சல் ஆஃப் ஏ லாங்குவேஜ் இஸ் த செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரிங் ரிவர்சல். எல்லா ஸ்ட்ரிங்கையும் எப்படி ரிவர்சல் எழுதணும்னா அதான் வந்து ரிவர்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. LR இஸ் ஈக்குவல் டு W பவர் R. ஸோ இந்த Wன்றது ஒரு லாங்குவேஜ். பவர்னா என்னென்னா, ஃபார் ஏ கிவன் லாங்குவேஜ் த பவர் இஸ் L பவர் K இஸ் ஈக்குவல் டு x1, x2, x3 அப் டு எக்ஸெட்ரா xk. ஸோ பவரில் எழுதணும்னா அதான் வந்து பவர் ஆஃப் அன் லாங்குவேஜ். ஸோ லீன் க்ளோசர்னால் என்னது, இன்க்ளூடிங் எம்டி ஸ்ட்ரிங். ஸோ எம்டி ஸ்ட்ரிங்கையும் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அதான் வந்து லீன் க்ளோசர் ஆர் லீன் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. லீன் ப்ளஸ் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்து பாசிட்டிவ் க்ளோசர்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா எக்ஸ்க்ளூடிங் எம்டி ஸ்ட்ரிங் வந்து வராது. ஸோ அதான் வந்து பாசிட்டிவ் க்ளோசர். இங்கே வந்து 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யூனியன்னா என்னென்னா, யூனியன் ஆஃப் L1 and L2 இஸ் டினோட்டட் பை L1 யூனியன் L2. ஸோ லாங்குவேஜ் 1 and லாங்குவேஜ் 2 யூனியன் என்னது, L1 யூனியன் L2. இன்டர்செக்ஷன்னா, இன்டர்செக்ஷன் ஆஃப்